அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ்ச் சங்கம் மதுரையினுடைய ஆஸ்திரேலிய தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழக அறக்கட்டளை சொற்பொழிவுடைய 3வது நிகழ்ச்சி இது. இந்நிகழ்ச்சி டோக் பெருமாட்டி கல்லூரியோடு இணைந்து நடத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியில் பொழிவுரை ஆற்றிச் சிறப்பிக்க வந்திருக்கும் எழுத்தாளர், பேச்சாளர் திருமதி ஜே. தீபா நாகராணி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த ஆஸ்திரேலிய தமிழ் கலை பண்பாட்டுக் கழக அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு தலைமையுரை ஆற்றிச் சிறப்பிக்க வந்திருக்கும் உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய துணைத் தலைவர் மற்றும் இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீல் சுல்தானா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் அம்மா. பொழிவுரை ஆற்றிச் சிறப்பிக்க வந்திருக்கும் திருமதி ஜே. தீபா நாகராணி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம். எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய டோக் பெருமாட்டி கல்லூரியினுடைய மாணவ கண்மணிகளையும் அது மாதிரி துறைத் தலைவர் நிர்மலா தேவி அம்மா அவர்களையும் அடுத்து தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பிக்க வந்திருக்கும் நீலா அம்மா அவர்களையும் வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம். தலைமையுரை ஆற்றிச் சிறப்பிக்க உலக தமிழ்ச் சங்கத்தினுடைய ஒரு மிகச்சிறந்த செயல்பாட்டாளராக இயங்கி வரக்கூடிய அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நாவரசி என்று உலக அளவில் புகழப்பட்ட அம்மா அவர்கள் இன்று உங்கள் முன் உரையாற்ற வருகிறார். வாருங்கள் அம்மா. செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை. வையத்தில் அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு. பெருமதிப்பிற்கும் உரிய பேரன்பிற்கும் உரிய ஆஸ்திரேலிய தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகம் அவர்கள் மூலமாக நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறக்கட்டளை சொற்பொழிவை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய திருமதி தீபா நாகராணி அவர்களை, இந்த நிகழ்ச்சியை எங்களோடு சேர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய லேடி டாக் கல்லூரியின் என் உயிரினும் மேலான மாணவ கண்மணிகளை, வந்திருக்கக்கூடிய சான்றோர்களை, அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஆய்வு வளமையர் முனைவர் ஜான்சி ராணி அவர்களை, முனைவர் சோமசுந்தரி அவர்களை, வணக்கம். அறக்கட்டளை சொற்பொழிவுகள் என்கின்ற ஒரு முறைமை, எண்டோமெண்ட் லெக்சர்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது தொடர்ந்து பல பல்கலைக்கழகங்களில் பல நிறுவனங்களில் பெரியவர்களால் நிறுவப்படுகிறது. இங்கே வந்திருக்கக்கூடிய கண்மணிகளுக்கு ஒரு சிறிய அறிமுகத்திற்காக இதை சொல்லுகிறேன். யாரேனும் ஒருவருடைய பெயரையோ அல்லது நிறுவனத்தையோ மனதில் நிறுத்தி கொண்டு ஒரு முழுமையான தொகையை ஒரு நிறுவனத்திற்கு யாரேனும் கொடுப்பார்கள். இந்த அறக்கட்டளையை நாங்கள் இங்கே நிறுவுகிறோம் என்று தருவார்கள். அந்த தொகையிலிருந்து வரக்கூடிய வட்டி பணத்திலிருந்து வருடந்தோறும் சில நிகழ்ச்சிகளை அந்த நிறுவனம் மேற்கொண்டு நிகழ்த்தும். அப்படி ஆஸ்திரேலிய தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகம் ஒரு குறிப்பிட்ட தொகையை உலகத் தமிழ்ச் சங்கத்திடம் ஒப்படைத்து வருடந்தோறும் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஏதுவாக சில இலக்கிய சொற்பொழிவுகளை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு
ஏற்றாற்போல் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த அறக்கட்டளையின் நிறுவனர் உங்களிடத்தில் இன்னும் சற்று நேரத்தில் இணைய வழியில் ஆஸ்திரேலியாவிலிருந்து இணைவார். இணைந்து அவரும் உரையாற்றுவார். அதற்கு பிறகு குன்றென நிமிர்ந்து நில் என்கின்ற தலைப்பில் திருமதி தீபா நாகராணி அவர்கள் இங்கே உரையாற்றுவார்கள். மாணவ கண்மணிகளுக்கு நான் சொல்லுகிறேன், இதைவிட முக்கியமான பணிகள் உங்களுக்கு நிறைய இருக்கலாம். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டு வந்து இங்கே சேர்த்திருக்கிறார்கள். இந்த 1 மணித்தியாலம், இந்த 2 மணித்தியாலம் நீங்கள் இங்கே இருந்து சில சொற்களை நீங்கள் கேட்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய சொல் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று நமக்கு தெரியாது. நம் புரிதலில் தான் நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அது சுக்கானை மாற்றக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுப்பதற்கு அந்த சொல் துணை புரியும். அந்த சொல் எங்கே இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. எவ்வளவு கவனமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை செலுத்துகிறோமோ அந்த சொல் நம்மை வந்து சேரும். நான் யோசித்து பார்த்திருக்கிறேன். பர்வீன் சுல்தானாவாகிய நான் ஒரு மிகச் சாதாரண குடும்பத்தில் பிறந்து பிஎட் படித்து ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக வேலை கிடைத்தால் போதுமானது, அல்லது சயின்ஸ் குரூப் +2 படிக்கும் பொழுது பெத்தாலஜி படிச்சுட்டு ஒரு லெபார்டரியாக ஒரு லேப் அசிஸ்டண்ட்டாக போனால் போதும், மாதத்திற்கு 4000 ரூபாய் கிடைத்தால் போதும் என்கின்ற மனநிலையில் தான் என் வாழ்க்கை நான் தொடங்கினேன். ஆனால் இது போதுமானது அல்ல என்பதனை எனக்கு புத்தகங்களும் அறிஞர்களுடைய சொற்பொழிவுகளும் தொடர்ந்து எனக்கு சொல்லிக்கொண்டே இருந்தன. இந்த சொற்களை கேட்டு கேட்டு வளர்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை இது அல்ல, நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் சிட்டுக்குருவி இல்லை, நான் பருந்து, நான் ராஜாளி, நான் சிங்கக்குட்டி, நான் இப்படித்தான் இருப்பேன் என்று எனக்கு நானே நிகழ்த்தி கொண்ட அந்த வாழ்க்கையினுடைய வெளிச்சமாகத்தான் இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் இந்த இவ்வளவு பெரிய நிறுவனத்தின் துணைத் தலைவராகவும் இயக்குனராகவும் வந்து நின்றிருக்கிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடத்தில் விளையாட்டு ஆசிரியையாக போன நான் இந்த 20 ஆண்டுகளுக்குள் குன்றென நிமிர்ந்து நின்றிருக்கிறேன். அதற்கு எனக்கு நானே செலுத்தி கொண்டதெல்லாம் என்ன? என்னை போல் இங்கே இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் குன்றென நிமிர்ந்து நின்றிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் குன்றென நிமிர்ந்து நின்றிருக்கிறார்கள். அவரவர்களுடைய வாழ்க்கையில் யானைக்கு இனிக்கின்ற கரும்பு தானே எறும்புக்கும் இனிக்கிறது. அதனால் யானை தான் பெரியது என்று சொல்ல முடியுமா என்ன? எறும்பும் தன் வாழ்க்கை முழுமையாக வாழ்ந்துதான் போகிறது. ஆனால் என்ன, யானை இருந்தாலும் இறந்தாலும் 1000 பொன், வாழ்ந்தால் ஒரு சிக்னேச்சர் போட்டுட்டு போங்க. பணம் அல்ல, என்டர்டெயின்மெண்ட் அல்ல, இந்த 2த்தையும் ஓரத்தில் வச்சுட்டு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று நான் கருதுகிறேன். பாரதியினுடைய வார்த்தையை இங்கே புதிய ஆத்திச்சுடியை எடுத்து இங்கே மகுட வாக்கியமாக தந்திருக்கிறார் நாகராணி அவர். அவர் என்ன பேச போகிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பாரதியினுடைய புதிய ஆத்திச்சுடியில் எனக்கு பிடித்த சொல் குன்றென நிமிர்ந்து நில். அவருடைய இன்னொரு சொல் இருக்கிறது, பெரிதினும் பெரிது கேள் என்று சொல்லுவார். அவருடைய வார்த்தைகளை எல்லாம் உள்ளார ஊடோடி பார்க்கின்ற பொழுது நமக்குள் சில வெளிச்சங்கள் வரும். குன்று என்கின்ற அந்த அந்த காட்சியை நான் பார்க்கிறேன். அவ்வளவு சுலபம் இல்லை. குன்றாக இருப்பது அவ்வளவு சுலபம் இல்லை. அது நிற்கின்றவர்களுக்குத்தான் தெரியும் அது சுலபம் இல்லை என்று. வளைந்து கொடுப்பது என்பது வேறு, நிமிர்ந்து நிற்பது என்பது வேறு. நிமிர்ந்து நிற்பது எப்படி என்று அவர் சொல்லித்தரப்போகிறார். இளைய மனம் உங்களுடைய மனம். இன்னும் ஒரு அறிவுரை மட்டும் சொல்லிவிட்டு போகிறேன் குழந்தைகளே. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை குடிக்க முடியாது. யோசி, டிஸ்கஷன் பண்ணுங்க. ஒரு சொல்ல, ஒரு கருத்தாடலை உங்களுக்குள்ளாக நிகழ்த்துங்கள். சினிமா பற்றியும் ஓடிடியில் வரக்கூடிய வெப் சீரிஸ் பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் என்று இல்லை, அதுவும் பேசலாம். பட் டிஸ்கஸ், ஒரு கருத்தை டிஸ்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு அந்த பஸ்ல அவன் வந்தாண்டி, அதை சொல்றதை விட மேலான விஷயங்கள் வாழ்க்கையில் நிறைய உண்டு. உங்க வீட்டில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த பையனோட பேசுனியா?
இதைவிட சிறப்பான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் உண்டு. கலர்ஃபுல்லான இருப்புகள் இருந்துவிட்டு போகட்டும். சில கருத்தாடல்களை, இப்போ நாகராணி பேசுகிறார், நான் பேசுகிறேன், கருத்தாடல்களை கவனத்தில் கொள்ளுங்கள். மிக மிக முக்கியம் என்று நினைக்கிறேன் நான். யார் பின்னாலும் போயிடாதீங்க, நின்று யோசிங்க. அதான் நிற்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், டெத் போல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெத் போல், DEATHPOLL, டெத் போல் என்ன அர்த்தம்னா மரண கிணறுன்னு சொல்லுவாங்க. அதை மரணக்குழி. டெத் போல்ங்கிற வார்த்தை எங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு நான் தேடினேன். இந்த போரெல்லாம் நிகழ்த்துவாங்கல்ல, உலக போரெல்லாம் நிகழ்த்தும் பொழுது அவர்களை அள்ளி கொட்டுற இடம் டெத் போல். அவங்க உயிரோடு இருந்தால் கூட மேலே மேலே வந்து விழறதுனால அவங்களால மறுபடியும் எழுந்து வரவே முடியாது. ரொம்ப பள்ளமாக இருக்கும், ரொம்ப பள்ளமாக போடுவாங்க. ஒரு டெத் போல் சொல்கிறேன் நான். இதை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க பேச்சை கேளுங்க. அப்போ உங்களுக்குள் சில காட்சிகள் விரியும், சில ஜன்னல்கள் விரியும். இந்த அரங்கத்திலிருந்து போகின்ற பிள்ளைகள் தன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு வெளிச்சத்தை பெற்றுவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். கூட இருக்கிறவங்க அதை கெடுத்துடாமல் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் இருக்கட்டும் டி வா அப்படிம்பாவ. அதுலேருந்து மட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்களை. எறும்பு இருக்குல்ல, எறும்பு அது என்ன பண்ணுமா? வரிசையாக போய்கிட்டே இருக்குமா. அதனுடைய வேலை என்னன்னா, ஒரு இடத்துல இந்த உணவுப் பொருளை எடுத்துட்டு ஒரு இடத்திற்கு போய் சேர்க்கிறது. லைன் கட்டிட்டு போகும். அது ஒரு புற்று இருக்கும். அந்த புற்றிலே அவர்களுக்கு காலனி இருக்கு, ஒரு வாழ்க்கை முறை இருக்குது எறும்புகளுக்கு. இப்படி நடுவில் போய்கிட்டே இருக்கும்பொழுது அவங்களுக்கு டெஸ்டினேஷன் தெரியும். அந்த டெஸ்டினேஷன் வந்து ஒரு விதமான ரசாயன வாசனையில் தான் அதுங்க போகும். ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போகும். கையெழுத்து போடுறதை நிறுத்துங்க. என்ன பாருங்க, முக்கியமான விஷயம் தவற விட்டுறக்கூடாது. அப்புறமா கூட போட்டுக்கலாம். வரிசையாக போவோமா? போயிட்டே இருக்கும்போது நடுவில் இருக்கிற ஒரு எறும்பு என்ன பண்ணோம்? அதுக்கு மண்டக்கோளாறு ஆகும். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மண்டக்கோளாறு ஆகும். அது என்ன பண்ணோம்? பிரியும். அந்த ரயிலில் இல்லாமல் தனியாக போவார். அப்படி தனியாக போகுதில்ல, பின்னால் வர எறும்பு ஐயோ இது தனியாக போகுதுன்னு முன்னால் பார்க்காது, அதுக்கு பின்னால் போக ஆரம்பிச்சிடும். ஒரு தவறு பின்னாலேயே போகுமா? நீங்கள் உங்களுடைய தோட்டத்திலோ உங்களுடைய வீட்டிலோ அல்லது செடி ஏதோ வளர்த்தால் எறும்பு இப்படி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்துருக்கீங்களா? அந்த ரவுண்ட் அடிக்கிற அந்த எறும்பினுடைய கூட்டத்திற்கு பெயர் தான் டெத் போல். அது என்ன பண்ணோன்னா, அதுக்கு போகிறதுக்கு இடம் தெரியாது, எங்கே போகணுன்னு தெரியாது, சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு 200-300 எறும்புகள் சுத்தம், 2000-3000 கூட சுத்தம். போகிறதுக்கு வழியில் தெரியாமல், புற்று இல்லாமல், உணவு கிடைக்காமல் மொத்தமாக செத்துப்போம். ஒருவன் செய்கின்ற தவறுக்கு பின்னால் போவதனால் வருகின்ற வினை. நீ உன்னுடைய வாழ்க்கையை செலுத்த வேண்டுமென்றால் ஸ்டே அலர்ட். உன்னை நீயே முடிவு பண்ண, ஸ்டே அலர்ட். காத்திருந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி காத்திருந்து செயல்படு. குன்றன நிமிர்ந்து நில். இது என் வருஷன். ஆனால் இதற்காக நீங்கள் வரவில்லை. நாகராணி என்ன சொல்கிறார் என்பதனை கேட்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நாகராணியை எனக்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் அவரை பார்த்திருக்கிறேன். நானும் அவரும் ஒரு பயிற்சி வகுப்பிற்கு சென்றிருந்தோம். அந்த நேரத்தில் நான் அவரை பார்த்திருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த அறக்கட்டளையை ஏற்படுத்தியவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். அழைத்து வந்த பேராசிரியர்களுக்கும் வந்து பேச்சை கேட்கும் சான்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை உலகத் தமிழ்ச் சங்கம் சார்பிலே சொல்லிக்கொள்கிறேன். உங்களுக்கு நான் நன்றி சொல்ல மாட்டேன், உங்களை வருக என அழைக்கிறேன். வளாகத்திலிருந்து வெளியேறுகின்ற பொழுது சற்றேனும் உங்களுடைய புரிதலில் நீங்கள் உயர வேண்டும் என்கின்ற கனவோடு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அவர்கள் தங்களுடைய தலைமை உரையில் மிகச்சிறந்த கதைகளோடும் மாணவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி குன்றென நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதை அழகாக எடுத்துரைத்தார். அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பொலிவுரை ஆற்றக்கூடிய தீபா நாகராணி அம்மா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு இயக்குனர் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு இடையிலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்திய அம்மா அவர்களுக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பொலிவுரை ஆற்றி சிறப்பிக்கக்கூடிய திருமதி ஜே தீபா நாகராணி அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். மதுரையைச் சார்ந்தவர். மதுரை மீனாட்சி அரசினர் மகளிர் கல்லூரியில் பயின்றவர். நாட்டு நல பணித்திட்டத்தில் சிறந்த மாணவத் தொண்டவருக்கான விருதை அம்மா அவர்கள் மாணவியாக இருக்கும் பொழுதே பெற்றவர் மாநில அளவில். அதே காலகட்டத்திலேயே சன் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சிகளில் விவாத அரங்குகளில் பங்கேற்ற அனுபவம் மிக்கவர். வரலாறு பாடத்தில் முதுகலையும் ஆய்வியல் நிறைஞர் பட்டமும் பெற்றவர். வண்ணக்கதிர் இதழில் இவருடைய கட்டுரைகள் வெளிவந்துள்ளன. குங்குமம் தோழி இதழிலும் இவருடைய கட்டுரைகள் தொடர்ந்து வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. பாவையர் மலர் உள்ளிட்ட ஏராளமான இதழ்களில் தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர், பேசி கொண்டிருப்பவர், மிகச்சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர் என தன்னை உருவாக்கி கொண்டவர். அம்மா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் குன்றன நிமிர்ந்தினில் என்ற தலைப்பில் உரையாற்றி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். நிறைந்த அவைக்கு என் பணிவான காலை வணக்கம். பேப்பர்லாம் வச்சுருக்கேன்னு பயந்துடாதீங்க, சும்மா சப்போர்ட்டுக்கு வச்சுருக்கேன். குன்றன நிமிர்ந்த நெல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியுது. எதிலிருந்து? புதிய ஆத்திச்சூடி. அப்போ ஆத்திச்சூடியை எழுதுனது யார்? ஔவையார். அப்போ என்ன நடந்திருக்குன்னு ஏதாவது யூகிக்க முடியுதா? ஔவையார் ஆத்திச்சூடி எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஔவையார் எழுதுனது 2000 வருஷத்துக்கு முன்னால். அதுக்கப்புறம் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட போன நூற்றாண்டில் பாரதிதாசன், அதுக்கு முன்னாடி பாரதியார், சுரதா, சுப்பிரமணிய பாரதி, அப்புறம் அதான் அவரை சொல்லிட்டேன்னு, அதை தவிர சித்தானந்த பாரதி, கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேர் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க? புதிய ஆத்திச்சூடின்னு எழுதியிருக்காங்க. முதல்ல நம்மளுக்கு ஆத்திச்சூடினா எப்படி இருக்குன்னு தெரியும். என்னென்னா உயிரெழுத்தில் ஆரம்பமாகுது, ஆல இருந்து போகும், அடுத்து உயிர்மெய் எழுத்துலையும் ஆரம்பமாகி மொத்தமாக அதில் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் அல்லது 2 அல்லது 3 வார்த்தைகளில் ஒரு வாக்கியம் இருக்கும். ரொம்ப எளிமையாக இருக்கும், வலிமையாகவும் இருக்கும். ஔவையார் என்ன எழுதுனாங்க? அறம் செய்ய விரும்பு சினம்னு எழுதுனாங்க. ஆனால் பாரதியார் என்ன எழுதியிருக்காரு? அச்சம் தவிர் ஆண்மை தவறேல். என்னங்க சொல்ல மாட்டீங்க? அப்படி அதே மாதிரி பாரதிதாசனும் ஆக்கு ஒன்று எழுதியிருக்காரு. இப்போ இங்கேருந்து ஒரு பொண்ணு என்ன பண்ணலாம்? அவங்க ஒரு ஆத்திச்சூடி எழுதலாம் அவங்க பேரை போட்டு. ஆணாக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையையும் அதுக்கு தகுந்த மாதிரி அதே நேரம் செறிவான ஒரு வாக்கியத்தை அமைக்கிறப்போ நம்மளும் என்ன பண்ணலாம்? ஒரு புதிய ஆத்திச்சூடியை தமிழுக்கு பங்களிக்கலாம். அப்போது அத்தனை பேர்னா அதோடு நின்றுச்சு. நான் சொன்ன அந்த ஒரு 11-12 பேரோடு நின்றுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் யாரும் அதை எடுத்து செய்யலை. இந்த கூட்டத்தில் நல்லா கேட்குறீங்க அல்லது உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னா தாராளமாக உங்கள் பேரில் ஒரு சில வருடங்களில் ஒரு ஆத்திச்சூடி வரும். பேரறிவும் பெருங்கருணையும் இருந்தால் ஒழிய ஆத்திச்சூடி மாதிரியான ஒன்றை படைக்க முடியாதுன்னு ஒரு பெரிய அறிஞர் ஆமோ சொல்கிறார். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வாக்கியத்தையும் பார்த்தாலும் அவ்வளோ ஒரு செறிவான வாக்கியமாக இருக்கும். அதுக்குள்ளே இவ்வளவு செய்தி இருக்கா அப்படின்னு யோசிச்சு நம்ம ரசிக்கிற அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த குன்றன நிமிர்ந்த நிலைன்னு பேசுனா அதவே நம்ம ஒரு நாள் முழுக்க பேசலாம். இப்போ பாரதியார் எழுதுகிற இந்த ஆத்திச்சூடி மட்டும்தான் தமிழில் இருக்கானா? அதை தவிர ஆத்திச்சூடி தவிரமும் இருக்குது. தமிழுக்கு நம்ம பார்த்தோன்னா பக்தி இலக்கியம் முக்கியமானது. நீங்கள் பாடப்புத்தகங்களில் படிச்சிருப்பீங்க. முதல்ல எடுத்ததுமே வானாகி மண்ணாகி வெளியாகி அப்படின்னு ஒரு வாழ்த்து பாடல் வரும். அதுலேயே என்ன வந்துடும்? 3 மதத்துக்கு ஏற்ற மாதிரி ரட்சணிய யாத்ரீகம், சீரா புராணம், கம்பராமாயணம் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போது பக்தி இலக்கியம் என்பது தமிழில் முக்கியமான இடத்துல இது இருக்குது. என்னது? திருப்பாவை, திருவம்பாவை நிறைய இருக்குது. அப்போ அவ்வளவு நமக்கு இருக்குது. வைணவர்கள், ஆழ்வார்கள், நாயன்மார்கள் இவங்கெல்லாம் தமிழுக்கு ஆற்றிய தொண்டெல்லாம் நிறைய இருக்குது. அப்போ பக்தி இலக்கியத்தை மட்டும் தமிழ் வளர்க்கவில்லை, நீதி இலக்கியங்களும் தமிழில் இருந்திருக்கின்றன. இது உங்களுக்கு நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறப்ப கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நீதி இலக்கியம்னு சொல்கிறப்போ தான் நம்ம எங்கே வர்றோம்? ஆத்திச்சூடிக்கு வர்றோம்.
உங்களுக்கு ஒரு வரியில் ஒரு நீதி கருத்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஆத்திச்சூடி படிக்கலாம். இல்லை என்னுடைய புரிதல் திறன் வேற, நான் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றப்போ 2 வரியில் என்ன இருக்குது? திருக்குறள். திருக்குறள் எடுத்துக்கலாம். இல்லை நான் கூடுதலாக யோசிப்பேன், கூடுதலாக வாசிப்பேன் அப்படின்னு. 3 வரினா திரிகடுகம், 4 வரினா நாலடியார் நான்மணிக்கடிகை, 5 வரினா சிறுபஞ்சமூலம், அப்படி போயிட்டே இருக்கும். அப்போது எப்படி இருக்கு பாருங்க, தமிழ் எவ்வளோ ஒரு சிறந்த மொழின்றதுக்கு எவ்வளவு நம்ம பெருமைப்படணும். வரிக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நீதியை போதிக்கக்கூடிய இலக்கியங்கள் தமிழில் இருக்கிறது. நம்ம சத்து மாத்திரைன்னு சாப்பிடுவோம், விட்டமின் என்னது அயன் கம்மியாக இருக்குது, பி காம்ப்ளெக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு சத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொன்றும் சாப்பிடுவோம். நம்மளை தேத்துறதுக்காக, நம்மளுடைய உடலை தேத்துவதற்காக, நம் மனதை தேத்துவதற்கான சத்தான விஷயங்களை இந்த நீதி இலக்கியங்கள் கொடுக்குது. உங்களுக்கு மனசு சோர்வாக இருக்குது, சரியில்லை, நமக்கு எதுக்கு பெருசாக சரியில்லாமல் இருக்குன்னு சொன்னால், இந்த மெசேஜ் பார்த்துட்டு இன்னும் பதில் சொல்லாமல் இருக்காங்க, டபுள் டிக் காட்டுது, ப்ளூ காட்டுது, அப்போ என்ன இன்சல்ட் பண்ணுறாங்களா, நான் யார், இப்படி தான் நமக்கு என்ன ஆகும், உடனே நம்மளை தரம் தாழ்த்தி ரொம்ப கீழே போய் என்ன பண்ணுவோம், ஃபீல் பண்ணி என்ன பண்ணுவோம், புலம்புவோம். அப்போ என்னென்னா நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிக்கிறதுக்கு தேவையாக இருக்குது. அப்போ எதை படித்தால் நாம் மேலே ஏறி வர முடியும் அப்படின்னா இந்த நீதி இலக்கியங்களில் ஏதாவது ஒன்றை கையில் எடுத்துக்கலாம். பாரதியாருடைய புதிய ஆத்திச்சூடி ரொம்ப எளிமையானது, அதை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், கையில் எடுத்துக்கலாம். நம்ம வாட்ஸ்அப்பில் எத்தனையோ விஷயங்கள் பேசுகிறோம். உங்கள் குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு வரியை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை அடிக்கக்கூட கஷ்டமாக இருக்குன்னா குரல் பதிவாகவே என்ன பண்ணலாம், சொல்லலாம். இந்த வரி இதை சொல்லுது. நீங்களே உங்களுக்கு தேத்துற வேலையை பார்க்குறப்போ இன்னொரு ஆளுடைய தேவையே அங்கே கிடையாது. அப்போது அத்தனை சத்தான விஷயங்கள் எதில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. ஆனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டேன்றோம், படிக்கிறதுக்கு அத்தனை சுலபத்தில் முன் வர மாட்டோம். பாடப்புத்தகத்தை தாண்டிய வாசிப்பு என்பது நம்மிடையே இருக்கிறதா, இருக்கா? ஏதாவது படிக்கிறீங்களா, எக்ஸ்ட்ரா படிக்கிறீங்களா? அப்போது நம்ம இந்த மாதிரி பிரித்து இது தேவை அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சு படிக்கிறப்போ அது நமக்கு பெரிய பலனை தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. சரி, பாரதியார் வரிசையில் நான் சொன்னேன். அடுத்து கா வருது. கால என்ன சொல்கிறாருன்னா, கற்ற ஒழுகு, அதாவது நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதுபடி நடங்க. ஒரு விஷயம் செய்தால் இதுதான் நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அதுபடி நடக்காமல் திரும்பவும் அதே தப்பை செய்கிறேன்னா அங்கே நான் என்ன பண்ணலை, அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலை. அப்போ இந்த இடத்துல இந்த வாக்கியம் இது எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இதுதான் முடிவுன்னு. அப்போது நான் இனி இந்த மாதிரி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மளை மாற்றிக்கிறப்போ அந்த சொற்றொடர் நமக்கு பிரயோஜனமான ஒன்றா இருக்குது. அடுத்து காக்கு என்ன சொல்கிறாருன்னா, காலம் அழியேல். நம்ம இன்றைக்கி எல்லாரும் பெரும்பாலும் செய்துட்ருக்கிறது என்னென்னா டைம் வேஸ்ட் பண்ணுறது, காலத்தை வீணாக்குற வேலையை கட்டாயம் எல்லாம் செய்துட்ருக்கோம். காலத்தை வீணாக்குகிற வேலைகளுக்கு மத்தியில் தான் உருப்படியான 1-2 வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியும். ஆமாவா இல்லையா? நமக்கு டைம் இருக்குது. உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்கள், இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்கும்பாங்க. இந்த நீங்கள் வந்துட்டீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு சில வருடங்களில் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. எனக்கு இப்போ தான் ஸ்கூலுக்கு போன மாதிரி இருக்குது. காலம் அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. எனக்கோ உங்களுக்கோ அடுத்த இல்லை முன்னாடி கடந்து போன அந்த நொடியை கொண்டு வந்து கொடுக்காது. அப்படியான மதிப்புமிக்க காலம் உங்கள் கைகளில் இருக்குது. அவ்வளோ ஒரு அந்த வேல்யூவே நம்ம தெரியாமல் என்ன செய்துட்ருக்குறோம், அதிகமான காலத்தை வீணடித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறார், வீணடிக்காத. ஔவையார் அவங்க காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் தந்த ஆத்திச்சூடியை எழுதினால், பாரதியார் போன நூற்றாண்டு இல்லை இந்த நூற்றாண்டையும் அவர் கணக்கில் வச்சுட்டு தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. 3வது கீக்கு என்ன வரும்னா, கிளை பல தாங்கேல். நிறைய விஷயத்தை கமிட் பண்ணிக்காதேன்றாரு. நமக்கு நல்லா தெரியும் இதுதான் நம்மளால் செய்ய முடியும், இது பேச முடியும், இது எழுத முடியும் அப்படின்னா அதை மட்டும் செய்யணும். ஆனால் அதை நல்லா செய்யணும், அதுக்கு அடுத்து தனி.
ஒரே நேரத்திலே அவங்க மனசு கஷ்டப்படுமோ, வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களோ, காலேஜில் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு எதையும் சரியில்லாமல் செய்யாமல் போயிடக்கூடாது. அப்போது இந்த புதிய ஆத்திச்சூடியில் கா வரிசையிலே கா கா கீ சொல்கிறாரு. கீழோருக்கு அஞ்சேல். கீழோர்னா யார்? கீழ்த்தரமான குணங்கள் நிரம்பியவர்கள். நம்ம தவறாக பயன்படுத்தப்படுறோம், நம்மளை அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க அல்லது சுரண்டுறாங்கன்னு தெரிகிறப்போ தைரியமாக நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கோபத்தை வெளிக்காட்டணும். நம்ம அதை என்ன பண்ணணும், சொற்களால் காட்டணும். பஸ்ஸில் போகிறோம், இடிக்கிறது நடக்குதுன்றது இப்போ வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ள உங்களுடைய அம்மாவோ சித்தி அத்தை எல்லாருக்கிட்டையும் கேட்டாலும் எல்லாருமே அந்த அனுபவங்களை கடந்து தான் வந்திருப்பாங்க. ஒன்று கொஞ்சமாக இருக்கும், இல்லை கூடுதலாக இருக்குமே தவிர அப்படி இல்லாமலாம் யாரும் கிடையாது. அப்படின்றப்போ அந்த நேரத்தில் நம்மளுடைய கோபத்தை வெளிப்படுத்தணும் அப்படியான ஆட்கள் கிட்ட. அடுத்து தான் கூ வருது. அதுதான் இன்னைக்கான நமக்கு தலைப்பு. குன்றன நிமிர்ந்து நிற்கிறோம். நின்னாலே நம்ம நல்லா தான் தெரிய போகிறோம். ஏன் அவர் குன்றோட சொல்லணும்? குன்றன நிமிர்ந்து நில்னு ஏன் சொன்னேன்? மலையோட சொல்லலாமே. மலைக்கும் குன்றுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த கேள்வி கூட நமக்கு வரும். மலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளுக்கு சுற்றி என்ன இருக்குன்னா குன்று தான் கரெக்டாக இருக்குது. நம்மளை சுற்றி உள்ள ஒரே ஒரு குன்று சொல்லுங்கள் பார்ப்போம். திருப்பரங்குன்றம். அடுத்து இங்கிட்டு போனீங்கன்னா யானை மலை, நம்ம மலைன்னு சொல்கிறோம், அதுவும் ஒரு குன்று தான். அரிட்டாப்பட்டி மலை, மீனாட்சி மலை, மீனாட்சிபுரத்தில் உள்ள ஒரு மலை, இங்கிட்டு கீழக்குயில்குடியில் உள்ள மலை, கொங்கர் புளியங்குளம், ஓவா மலை. இப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா குன்று. இப்போ ஏன் அதை குன்றுன்னு சொல்கிறோன்னா, கல் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா இறுகி இருக்கும் அந்த பாறை. அதில் வேணும்னா நீங்கள் படி செதுக்கி அப்படி வைக்கலாம், அதுதான், அவ்வளோதான் அதை பண்ண முடியுமே தவிர நீங்கள் பாதை அமைச்சு மேலே போய் என்ன பண்ண முடியாது, ஒரு குடியிருப்பை அமைக்க முடியாது. ஊட்டி கொடைக்கானலோ இங்கே இருக்கிற சிறுமலை, மேகமலை, முதுமலை எல்லாத்துலேயும் போனீங்கன்னா நீங்கள் ஏறுறதுக்குன்னு ஒரு பாதை இருக்கும். அதை என்ன பண்ணியிருப்பாங்க, மண் தானே, மண்ணும் கலந்துருக்கும். அப்போது அதை செதுக்கி சுத்தப்படுத்தி மேலே போகிறதுக்கு கீழே வர்றதுக்கு அங்கே குடியிருப்பை அமைக்கிறதுக்கான வேலைகளை எல்லாம் நீங்கள் மலையில் செய்யலாம். குன்றில் அதெல்லாம் பண்ணவே முடியாது. அதனால தானே அதை இது பண்ணி என்ன சொல்கிறாங்க, அது தவறாலாம் பயன்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அப்போ பாரதியார் ஏன் அந்த குன்றை சொல்கிறாருன்னா, குன்று அவ்வளவு உறுதியாகவும் கம்பீரமாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் பிள்ளைங்க எதுலேயுமே என்ன ஆகிடக்கூடாது, உங்களுடைய உறுதி குறைஞ்சிடக்கூடாது, உங்களுடைய நேர்மை திறன் குறைஞ்சிடக்கூடாது. மழை கூட கொஞ்சம் அப்படி இப்படி இடம் கொடுக்குது, ஆனால் குன்று இது எதுக்குமே இடம் கொடுக்காம அஞ்சாமல் புயல் மழை காற்று என்ன வேணால் அடிக்கட்டும். நீங்கள் இது செய்தியில் பார்ப்பீங்க, அடிக்கடி போடுவாங்க. என்னென்னா மூணாறு பக்கத்தில், கொடைக்கானலில், நீலகிரியிலெல்லாம் மழை பெஞ்சிச்சுன்னா நிலச்சரிவு மலையில். ஏன்னா அந்த மண் கரைஞ்சி ஓடி வருது. ஹிமாச்சல் பிரதேசில் இப்போ அடிக்கடி நடந்துட்டுருக்கு, அதுவும் மலை தான், இமயமலை தொடரில் இருக்குது. அப்போ இந்த மலைப்பகுதிகளில் ஒரு தொடர் மழை பெய்தாலோ அல்லது சூறாவளி காற்றடித்தாலோ அவை தாங்கக்கூடிய திறன் என்னவா இருக்குது, குறைவாக இருக்குது. அது என்ன பண்ணுது, சரிச்சு விட்டுருது. ஆனால் குன்று அந்த வேலை செய்யுமா? இங்கே காலமெல்லாம் மழை பெஞ்சாலும் சரி, புயல் காற்றடித்தாலும் சரி, அது அப்படி நிற்கும். அப்போது எப்படி சொல்கிறாரு பாருங்க, மலை மாதிரி இல்லை, குன்றென நிமிர்ந்து நெல். நீ நிற்கிறப்போவே உனக்கு என்ன இருக்கணும், நீ சுற்றி இருக்கவங்க அவகிட்ட போனோம் அப்படின்னா அவ்வளோதான் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு மரியாதையும் வரும், நீங்களே உங்களை முதல்ல மதிப்பீங்க. அதனால தான் பாரதியார் குன்றென நிமிர்ந்து நெல் அப்படின்றாரு. அடுத்து போனீங்கன்னா கூடி தொழில் செய், கெடுப்பது சோர்வு. அப்புறம் நமக்கு தெரியுது சோர்வு தானே கெடுக்குது, கேட்டிலும் துணிந்தனல் அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு இது மட்டும்தான் நான் சொன்னேன். சரி, குன்றென நிமிர்ந்து நிற்கிறதுக்கு என்ன செய்யணும்? குன்றென நிமிர்ந்து நிற்க நீங்கள் விரும்புகிறீங்களா? வாய் திறந்து சொல்லாமே. இந்த அங்கே ஒரு 2 பேருக்கு தான் ஏதோ விருப்பம் இல்லை போல், சிரிச்சிட்டே இருக்காங்க. உங்களை தான், யாருன்னு கேட்குறீங்களோ உங்களை தான். நீங்கள் நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்கள் காதை கொடுக்கணும். உங்களுடைய வகுப்பை அங்கே விட்டுட்டு இங்கே அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க மேடம். இந்த நேரம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி மாற்றிக்கிறதும் அல்லது இந்த காலம் அழியல்ன்ற மாதிரி வீணாக்கிற வேலையை மாற்றி செய்கிறதும் நாம் தான் செய்கிறோம். நல்லதோ கெட்டதோ நமக்கு தான் நடக்க போகுது. ஆனால் இதோடைய நோக்கம் உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதால் மட்டுமே கொஞ்சம் கேட்கலாம். அப்போது
குன்றென நிமிர்ந்து நிற்க இங்கே இருக்கிற எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. சரி, எப்படி நிற்கிறது? எனக்கு ஆசை இருக்குது. நான் எப்படி நிற்கிறது? முதல்ல நாம் நம்மளை நேசிக்கணும். இது என்ன புதுசாக இருக்குது? நாங்கள் என்ன எங்களை நேசிக்காமலாக இருக்கோம்? நாங்கள் எங்களை ரசிக்காமலாக இருக்கோம்? நேசிப்புனா என்ன? எனக்கு பிடிச்ச கலரில் ஒரு உடை உடுத்துறதோ, அல்லது தலை வாரிக்கிறது, பிடிச்ச பேகு, பிடிச்ச செருப்பு, இதெல்லாம் போடுறது மட்டும் நேசிப்பு அப்படின்னு நாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது தவறு. நாம் நம்மளை அழுக வைக்காமல் இருக்கணும். நாம் நம்மளை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும். நாம் நம்மளை திட்டிக்காமல் இருக்கணும். அப்படி என்னைக்கு உங்களுக்கே செஞ்சுக்க முடியுதோ அன்னைக்கு தான் நீங்கள் உங்களை நேசிக்கிறீங்க. நீங்கள் உங்களை நேசித்தாதான் இன்னொருத்தர் உங்களை நேசிப்பாங்க. சுய நேசிப்பு வேணும். இந்த உயிரும் சரி, இந்த உடம்பும் சரி, இந்த ஆன்மாவும் சரி காயப்பட விடக்கூடாது. தப்பு நடக்குதா, ஒரு மன்னிப்பை கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ரொம்ப போனால் 2-3 நிமிஷம் வருத்தப்படலாம். அதுக்கு மேலே நாள் கணக்கில், வாரக்கணக்கில், வருஷக்கணக்கில் அதை தூக்கி சுமந்துட்டு நம்மளை அவ்வளவு கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம நிமிர்ந்தெல்லாம் நிற்க முடியாது. நம்ம இப்படியே தான் போகணும். அப்போ அடிப்படையில் நம்மை நாம் நேசிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்று. நம்மை நாம் துன்புறுத்தாமல் இருப்பது என்பதுமே கூட முக்கியமானது. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுறோம், அடுத்தால யோசிக்கிறோம். அவள் இப்படி பண்ணிட்டா, இவன் இப்படி பண்ணிட்டா, நீ என்ன உனக்கு செஞ்சிட்டு இருக்க, நீயே உன்னை அழ வச்சிட்டு இருக்க. அப்போது முதல்ல இந்த நேசிப்பு அப்படின்றத பார்க்குறோம். இது இவங்க அம்மா பேசுகிறப்போ சொன்னாங்க, அவங்களோட வாழ்க்கை வரலாறு சொன்னாங்க, எப்படி மேலே வந்தோம் அப்படின்னு. நீங்கள் தமிழ்லைன்னு இல்லை, நிறைய நீங்கள் உங்களை சுற்றியே பார்க்கலாம். ஒருத்தர் ரொம்ப சிரமப்பட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மேலே வந்திருப்பாங்க. அப்போ உங்களை சுற்றியே வரலாறு இருக்குது. பாரதியாருடைய வரலாறுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எழுதின அத்தனையும் அவர் என்ன நினச்சாரோ அதை தான் சொன்னார், அதை தான் செய்தார். அதனால் இன்றைக்கும் நம்ம அவரை என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கொண்டாடிட்டு இருக்கிறோம். அவருடைய 5 வயசில் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க பாரதியாருக்கு. 15 வயசில் அப்பா இறந்து போய்டுறாரு. பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்ட வசதி இல்லை, அவங்க பாட்டி வீட்டை அடமானம் வைக்கிறாங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போ நமக்கு அந்த மாதிரி கிடையாது. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நம்மளுக்கான படிப்பு எல்லாமே பார்த்துக்குது. அப்போது சூழல் அப்படி இல்லை. அவ்வளவு சிரமப்பட்டு தான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கல்யாணம். அப்படி போகிறப்பவும் அவர் ஒரு நிரந்தரமாக ஒரு வேலையில் இல்லை, நல்ல ஒரு வருமானமும் இல்லை. இருக்கிற கொஞ்சம் அரிசியையும் கத்துற குருவிகளுக்கு இறச்சி விட்டுட்டு சாப்பாட்டுக்கும் இல்லாமல் போயிட்டுருக்கிற ஒரு சூழலெல்லாம் இருந்து கடந்து வந்ததுனால தான் அவர் பாரதியார். அப்போ அவ்வளவு சிரமத்தை கடந்து குன்றென அவர் நிமிர்ந்து நின்னதுனால தான் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எழுத்துக்கு அந்த வலிமை இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோமோ அதை சிறப்பாகவும் செய்யணும். சரி, நான் என்ன நேசிக்கிறேன். அடுத்து உங்களுக்கான இலக்கு. கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு என ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருப்பீங்க, அப்படி தானே? வந்துட்டீங்க, ஸ்கூலை விட்டு காலேஜ் வந்தாச்சு. இன்னும் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது நீங்கள் தீர்மானிச்சிருப்பீங்க. சரி, அந்த இலக்கு என்னன்னு பார்த்தாச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் இலக்கு ரொம்ப சாதாரணமாக இருந்தால் நீங்கள் சாதாரண முயற்சியை செய்தால் போதும். ஒரு நதியில் இலை ஓடிட்டு போகிற மாதிரி அது போக்குலேயே போனால் அந்த இலைக்கு ஒன்றும் பெரிய சிரமம் கிடையாது. அப்படி இல்லாமல் நான் அந்த இடத்துல தான் உட்காருவேன்னு முடிவு பண்ணால் அதுதான் என்னது, சிறப்பான ஒன்று. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கான முயற்சியை போடணும். இப்போ இங்கேருந்து தல்லாகுளத்துக்கு போகிறேன்னா இப்படியே நான் நடந்தே போயிடலாம். இதே நான் அமெரிக்கா போகணுன்னா பாஸ்போர்ட், விசா, அதற்கான பணம், அங்கே என்ன சூழல், எல்லாத்தையுமே நான் பார்க்கணுன்றப்ப நான் எவ்வளோ மெனக்கட வேண்டியது இருக்குது. அப்போ என்னுடைய இலக்கு என்பது உயரமானதாக நான் வச்சுக்கணும். அதுக்குமே திருவள்ளுவர் சொல்லார், காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேலெந்தல் இனிது. நம்ம யானைக்கு குறி வச்சாதான் குறைஞ்சபட்சம் என்ன கிடைக்கும், முயலாவது கிடைக்குன்றாரு. யானை கிடைச்சா சந்தோஷம். நீங்கள் முழு முயற்சியை போடுறப்போ ஒரு சில அட்டம்ப்டில் என்ன பண்ணிடலாம், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பெரிய கனவுகள் பெரிய தியாகங்களை கேட்கும். உங்களுடைய கனவு ரொம்ப எளிமையாக இருந்தால் இங்கேருந்து இப்படி நடந்து போயிடலாம். பெரிய அளவில் இருக்குன்னா பெருசாக தியாகம் பண்ணணும். என்ன தியாகம் பண்ணணும், ரொம்ப போனால் என்ன பண்ணணும், அதிகமாக நீங்கள் படிக்கணும், அது சம்மந்தமான ஆட்கள் கிட்ட
கலந்துரையாடணும். நிறைய அவமானம் வரும். நீங்கள் உங்கள் இலக்கை சொன்னீங்கன்னா இங்கே எல்லாரும் வந்து என்ன பண்ணுற ஆட்கள் கிடையாது. சுற்றி உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சிலர் பண்ணலாம், பரவாயில்ல, இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குன்னு. பெரும்பாலும் என்ன தான் பண்ணுவாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை, நீ மற்ற பிள்ளைங்க மாதிரி ஏதாவது ஒரு ஈஸியான ஒரு வேலையை பார்த்துட்டு போ, அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போது உங்களுக்கான சிரமங்கள் என்பது அதிகமாக இருக்கும். நிறைய தோல்வி சந்திக்கணும். ஒரு வெற்றியை தான் நம்ம பார்க்குறோம், ஒரு ஜெயிச்சு முன்னால் வந்து நிற்கிற அந்த வெற்றியை பார்க்குறோம். ஆனால் அந்த வெற்றிக்கு பின்னால் உள்ள அழுகை, கஷ்டம், அப்புறம் தோல்வி, தூங்காத இரவுகள், துரோகம், ஏமாற்றம், இது எல்லாம் கலந்த தொகுப்பு தான் என்னது வெற்றி. உங்களுக்கு வெற்றின்னு கிடைக்குதுன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் கடந்து தான் போகணும். இது எதையுமே தொடாமல் சுகமாக நம்ம பயணிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த தல்லாகுளம் மாதிரி இருக்கிற அளவில் தான் நம்ம என்ன வச்சுக்கிற முடியும், நம்மளுடைய இலக்கை வச்சுக்கணும். இந்த அளவு இலக்கை வச்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் அப்படியே படித்து உங்கள் வீட்டில் வந்துட்டு +2 முடித்து இங்கே காலேஜுக்கு அனுப்பியிருக்கிறாங்களா அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கோங்க. அப்போது நம்மளுடைய என்ன இடத்துக்கு போகிறோம் அப்படின்றதுக்கு அப்புறம் நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கான கனவுகளை என்ன பண்ணணும், அதை துரத்தணும். இன்றைக்கி நாம் பண்ணுற வேலையெல்லாம் மனுஷங்களை துரத்துற வேலை தான் பண்ணுறோம். ஆமாவா இல்லையா? ஒரு ஆளை நமக்கு பிடிச்சிருக்கு, அவங்க ரீல்ஸ் போடுறது பிடிச்சிருக்குன்னா அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறது, ஒருத்தவங்க பேசுகிறது பிடிச்சிருக்குன்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறது, ஒருத்தர் ஆடுற டான்ஸ் பிடிக்குது, ஒருத்தவங்க மிமிக்ரி பண்ணுறது பிடிக்குதுன்னா அந்த ஆட்களை துரத்துவதை விட்டு நம்மளோட கனவை துரத்தணும். ஏன்னா அதை துரத்துறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களை மாதிரி 1000 லட்சம் பேர் துரத்துவாங்க. அதுவும் இந்த கொரியன் சீரியஸ், அந்த பிடிஎஸ்க்கெல்லாம் பிள்ளைங்க ஏன் தான் இவ்வளவு ஒரு அடிமை மோகத்தோடு இருக்காங்கன்னு தெரியல. சொன்னதுமே அவங்க முகம்லாம் அப்படியே பளிச்சுன்னு ஆகுது. அந்த அளவுக்கு உங்களுக்கு அது என்ன பண்ணி வச்சுருக்கு, கட்டி போட்டு வச்சுருக்கு. அதனால் நடக்கக்கூடிய நல்ல விஷயம் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே என்ன தெரியுமா, இந்த காலமழியலில் வரக்கூடியதான். பொழுதுபோக்குக்காக நம்ம செய்கிறோம், ஆனால் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேரம் இருக்குல்ல. ஆனால் இந்த பொழுதுபோக்கு நம்ம என்னவா பண்ணுறோம், அதிகமாக நம்ம பண்ணி நம்ம காலத்தை அழிக்கிற வேலையை செய்கிறோம். நம்ம அதிகமான காலத்தை எதற்கு கொடுக்கணும் அப்படின்ற தெளிவு நமக்கு வேணும். இது எல்லாத்துக்குமே அடிப்படையில் நாம் ஒழுங்காக இருந்தால் போதும். ஒழுங்கு, டிசிப்ளின். என்ன, எப்படி இத்தனை மணிக்கு வரணும்னா இத்தனை மணிக்கு வரணும், இத்தனை மணிக்கு படிக்கணும்னா இத்தனை மணிக்கு படிக்கணும். நாளைக்கு பரீட்சைனா இன்றைக்கி புக் எடுக்கிற ஒழுங்கு கிடையாது. அந்த 6 மாதத்துக்குமே நீங்கள் அதை தரோவாக படிச்சிருக்கணும். யோசிச்சு பாருங்கள், அந்தந்த நேரத்தில் அதை ரொம்ப சரியாக செஞ்சிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், 70% 80% நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணி வைக்கிறோம், தள்ளி தள்ளி போடுறோம். இருக்கட்டும், இப்போ என்ன கொஞ்சம் லேட்டானா ஆகிட்டு போகுது, படிக்கிறது தானே, மெதுவாக படிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை நாம் ஏமாற்றிட்டுருக்கோம். அப்போது அதை நீங்கள் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். எனக்கு ரொம்ப பிரச்சனை இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது, என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டா வச்சுட்டா அப்படின்னா நீங்கள் பேசலாம். பேசுகிற கூட எனக்கு இல்லை அப்படின்னா அதையும் விட சிறப்பானது என்ன தெரியுமா, எழுதுறது. நம்ம பாடத்தை தாண்டி எழுதுறது இல்லை. யாராவது ஏதாவது லெட்டர் எழுதுவீங்களா? கடிதம் எழுதுறதே கிட்டத்தட்ட இல்லை. உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜும் எப்படி இருக்கும்னா வி போட்டு 2 போட்டு LA இருக்கும். அதாவது வீட்டிலன்றத வி போட்டு 2 போட்டு LA. அப்போ தமிழையும் கெடுத்து ஆங்கிலத்தையும் கெடுத்து ஒரு மொழி அறிவே வந்துட்டு என்ன ஆகிட்டு இருக்குது, மங்க செஞ்சிட்ருக்கோம். எப்படியோ அரும்பாடுபட்டு வளர்த்த தமிழ் அது, அவ்வளவு சிறப்பான அம்சங்கள் நிறைஞ்சிருக்கிற தமிழ் இன்னைக்கு வேற ஒரு பாதையில் போயிட்டுருக்கு. எழுதுறதுக்கு என்ன, அதுவும் தமிழ் இலக்கியம் படிக்கிற பிள்ளைங்க எழுதுறதுக்கு என்ன, இங்கேருந்து கூட ஒரு கை தூக்கலையே, நான் கடிதம் எழுதுனேன் அப்படின்னு. எழுதுங்க, ஒன்றும் இல்லை. உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க, டைரி எழுதுகிற பழக்கமும் இப்போ கிட்டத்தட்ட அது மறைஞ்சிட்ருக்குது. நிறைய பேர்ட்ட கொடுத்தா டைரி அப்படியே பத்திரமா வச்சுருக்காங்க. புது வருஷம் அன்னைக்கு கொடுத்ததை அடுத்த வருஷமாக அப்படியே வச்சுருக்காங்க. ஏன்னா எதுவும் அவங்க எழுதுறது இல்லை. பெரியவங்களும் விட்டுட்டாங்க, அவங்கள நீங்களும் என்ன பண்ணி விட்டீங்க, கெடுத்து விட்டுட்டீங்க. ஒரு சிலர் எழுதிட்டு இருந்தாங்க ஒழுங்கா, எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போது நீங்கள் உங்கள் பிரச்சனை எழுதுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு இருக்குது, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கூட ஷேர் பண்ணாலும் எதையாவது ஒன்றை மறப்பீங்க. கரெக்டாக இல்லையா? ஏன்னா அவள் ஏதாவது நினச்சிக்குவா, இதை சொன்னால் திட்டுவா அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், மறப்போம். ஆனால் நமக்கு நம்ம உண்மையாக இருப்போமா? அப்போ நம்ம எழுதுகிறப்ப தான் இந்த மாதிரி நடந்துச்சு, அங்கே போனேன், இது பேசினாங்க, அதுக்கப்புறம் இது நடந்ததுன்னு வரிசையாக எழுதுங்க. ரொம்ப போனால் 20-30 வரி எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வாசிச்சு பாருங்களேன், உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும்.
எங்கே தப்பு நடந்திருக்கு, தப்பு உண்மையிலே அவன் மேலே இருக்கா, ஐயோ என் மேலே இருக்குது, நான் தப்பால் புரிஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு தெளிவு வரும். நிஜமாகவே இது வேலைக்காகவும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய மொழியறிவும் மேம்படும், உங்களுடைய சிக்கலும் என்னாகும், குறையும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மனசை நம்ம தான் ஆளணும். இல்லாட்டி மனசு என்ன பண்ணும், நம்மளை ஆளும். அது சொல்கிற பேச்சை கேட்டுட்ருக்கணும். இப்போ கிட்டத்தட்ட நமக்கெல்லாம் என்ன நடந்துகிட்ருக்கு, அதுதான் நடந்துகிட்ருக்கு. அது சொல்கிறபடி தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், செய்துட்ருக்கோம். அப்போது இந்த மாதிரி நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு போங்க. நமக்கு காலம் எல்லாம் போதுமான அளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ தெரியல, இதை முடிச்சு போகிறதுக்கான காலம் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னா ஃபோக்கஸ் இல்லை. எதை நாம் பார்க்க வேண்டும், எதை நோக்கி பயணப்பட வேண்டும் என்கிற தெளிவு இல்லாமல் இருக்கும். அப்போ உங்களுடைய சீனியர்ஸ் அல்லது உங்களுடைய டீச்சர்ஸ் இவங்க கிட்ட கலந்து பேசி, எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, நான் இந்த இது எழுதணும்னு நினைக்கிறேன், யூபிஎஸ்சி எழுதணும்னு நினைக்கிறேன், அல்லது நீங்கள் வேறு என்ன நிறைய பரீட்சைகள் இருக்குது, எந்த பரீட்சை எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்றதுக்கு என்னன்றதை பேசி அதுக்கான தெளிவை நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க. அங்கேயும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. அடுத்து கவனச்சிதறல் நம்ம சொல்லவே வேணாம். கையில் இருக்கிற ஃபோன், அதில் இருந்து வீட்டில் உள்ள டிவியில் இருந்து வெளியில் வர்ற அது பஸ்ஸோ அல்லது என்ன சொல்கிறது, எல்லா விஷயமும் நம்மளை என்ன தான் பண்ணுது, நம்மளுடைய கவனத்தை சிதறடிக்கிற வேலையை தான் செஞ்சிட்ருக்கு. அதில் இருந்து நம்மளை நாம் எப்படி பார்த்துக்கிறது. அப்போ ஃபோனே இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அது பார்க்குற நேரத்தை குறைச்சிக்கலாம், அவ்வளோதான் பண்ண முடியும். ரொம்ப போனால் 1 மணி நேரம், அதுலேயும் உங்களுடைய படிப்பு சம்பந்தமாக ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கு ஒதுக்குங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற ஃபோன் உண்மையிலேயே உங்களுக்கு பிரயோஜனமான வேலையை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எதுக்கு புன்றன நிமிர்ந்த நெல், உங்ககிட்ட இதெல்லாம் ஏன் இவ்வளவு பேசணும், பெண்கள் தான் எல்லா இடத்துலையும் முன்னேறிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வீட்டில் லைட்டு போட்டுட்டா உங்களை என்ன பண்ணிடுவாங்க, வீட்டில் என்ன பண்ணுவாங்க, உங்களை தேடுவாங்க. அப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு உலகத்தில் இருக்கோம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இரா மீனாட்சி ஒரு கவிதை எழுதியிருப்பாங்க. படி தாண்டி குளம் சுற்றி கிளி பார்த்து உன் அருகே வரும் உன் மகளை உன் மகனே வம்பு செய்கிறான், கோவிலிலும் காப்பில்லை, எதிர்த்தால் கூண்டோடு காவலோடு மானபங்கம். அம்மா மீனாட்சி, அழகினி, உன் காலத்தில் எப்படி உலா போனாய். இது என்னது, இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஈவ் டீசிங் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை அவங்க எழுதியிருக்காங்க. இன்றைக்கும் நீங்கள் அவ்வளவு சுலபமாக என்ன பண்ண முடியாது, தனியாக ஒரு பயணம் மேற்கொள்வது என்பதை இந்த சமூகமோ அல்லது எல்லாமே சொல்லலாம். அப்படி ஒன்றும் உங்களை அனுமதிச்சிடலை. வெளியில் வந்திருக்கீங்க, போன 2 தலைமுறையினருக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, படிக்கிறதுக்கு வந்தாச்சு. அதை நான் எப்படி பிரயோஜனப்படுத்துகிறேன்ற திறமை என்கிட்ட தானே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், உங்கள் பாட்டிக்கு கிடைக்காத வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை ஒழுங்காக பயன்படுத்தணுமா வேணாமா? அடுத்து பாரதிதாசன் குடும்ப விளக்கில் ஒரு வரி வரும். என்னென்னா, கொண்டவருக்கு இது பிடிக்கும், குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும், தண்டூன்றும் மாமன் மாமிக்கு தக்கதென்ன அப்படியே போகிற அந்த கவிதையில் என்னென்னா, காய்கறி கடையை பார்த்ததும் இது கணவருக்கு பிடிக்கும், இது குழந்தைங்களுக்கு பிடிக்கும், இது சாப்பிட்டா மாமாக்கு ஆகாது, இந்த பாவக்காய் மாமியாருக்கு பிடிக்காது, அப்படி காய்கறிகளில் எல்லாத்துலேயும் சாப்பிட்றவங்களோட முகத்தை அந்த குடும்ப தலைவி பார்க்குறதா குடும்ப விளக்கில் எழுதியிருப்பார். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக மாறிடலை. நம்ம பசங்க சமைக்கிறாங்க எல்லாம் ஓகே. எவ்வளோ தெரியுமா, அந்த கேக்கில் உள்ள க்ரீம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பங்களிப்பு என்பது இருக்குது. முழுசாக கேக் அளவுக்கு நம்ம என்ன தான் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம தான் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ அதுவும் மாறிடலை. அடுத்து முக்கியமான ஒரு கவிதையாக நான் நினைக்கிறது கனிமொழி கருணாநிதி அவர்கள் எழுதின கவிதை. அப்பா சொன்னாரென பள்ளிக்கு சென்றேன், தலை சீவினேன், அடுத்து சட்டை போட்டு கொண்டேன், அப்புறம் என்ன வரும் அப்படின்னா சில நண்பர்களை தவிர்த்தேன். அப்படியே வர்றதில் கடைசியில் என்ன வரும்னா, கல்யாணம் கட்டி கொண்டேன், காத்திருக்கிறேன் என் முறை எப்போது வரும் என்று. ரொம்ப சாதாரணமாக இருக்குது. நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா தேர்வுகளும் பெற்றோர்களுடைய தேர்வு தான். நீங்கள் எந்த ட்ரெஸ்ஸு போடுறீங்க அப்படின்றத நீங்கள் கலரை சூஸ் பண்ணலாம்,
அவ்வளோதான். அதுக்கு மேலே உங்களுக்கு பெரிய அனுமதியெல்லாம் கிடையாது. நீங்கள் எப்படி தலை செய்வணும் அப்படின்றதையும் நீங்கள் பாட்டுக்கு பாப் கட் பண்ண ஈஸியாக விட்ருவாங்கன்னு நினைக்கிறீங்களா வீட்டில்? அப்புறம் என்ன? ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகபட்சம் இங்கே கிளிப்பை குத்திக்கலாம், பேண்டு மாட்டிக்கலாம், முடி நீளமாக தான் வச்சுருக்கணும். அடுத்து பள்ளிக்கூடம், அவங்க எந்த ஸ்கூலில் நமக்கு தெரியாத வயசில் சேர்த்துருப்பாங்க, இப்போ வேணால் நம்ம சொல்லியிருப்போம் அந்த காலேஜ் அப்படின்னு சொல்லியிருப்போம், அதுவும் அவங்களுக்கு ஓகேனா தான் அதுக்கு அனுமதி உண்டு. வழிபட்டேன்னு ஒரு வார்த்தை வரும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கோவிலில் நீங்கள் சாமி கும்பிட்டு தான் ஆகணும். இப்படியே வரிசையாக வந்து கல்யாணம் கட்டி கொண்டேன்னு இன்றைக்கும் அத்தனை சுலபத்தில் ஒன்றும் அனுமதியெல்லாம் கிடைக்கிறது கிடையாது காதல் திருமணங்களுக்கு. அப்போ எல்லாமே அப்பா சொன்னாரேன்னு தான் இது எல்லாமே பண்ணிவிட்டு என்னுடைய முறை வரும்னு காத்திருக்கிறேன்னு அவங்க பெண்ணாக சொல்லுவாங்க. ஆனால் அப்பாவுக்கு பதிலாக அங்கே யார் வருவார்? கணவர்னு ஒருத்தர் வருவார், அடுத்து மகன்னு ஒரு கேரக்டர் வரும். இப்படி யாரோ ஒருத்தர் சொல்ல சொல்ல இயங்கி கொண்டு இருப்பவர்களாகத்தான் இன்னமும் நாம் இருக்கிறோம் என்பதை வருத்தத்தோடு நான் என்ன பண்ணிக்கிறேன், பகிர்ந்து கொள்கிறேன். சரி, இப்போ நான் பேசுகிறேன். அடுத்து வந்துட்டு உங்களுடைய துறை தலைவர் இருக்கிறாங்க, அப்புறம் நீலா மேடம் இருக்கிறாங்க, முன்னாடி பர்வீன் சுல்தானா அம்மா பேசினாங்க. இவங்க பேசுனதில் நான் உட்பட ஏதாவது ஒரே ஒரு விஷயமோ ஒரு செய்தியோ உங்களுக்கு உள்ளே போய் விதையாக விழுந்து நீங்கள் கிளம்புறப்போ வேர் பிடிச்சிருந்தா நிச்சயம் அது இந்த கூட்டம் நடந்ததற்கான ஒரு நல்ல விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்கள் அத்தனை பேருமே உங்கள் வாழ்க்கையில் குன்றென நிமிர்ந்து நிற்க வாழ்த்துகிறேன். நன்றி. தீபா நாகராணி அம்மா அவர்கள் குன்றென நிமிர்ந்து நில் அந்த பாரதியனுடைய வரிகளை எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் நாம் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றால் என்னென்ன செய்ய வேண்டும், மாணவர்கள் எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை மிக அழகாகவும் யதார்த்தமாகவும் பதிவு செய்தார். ஒரு பெரிய கனவை உருவாக்கி கொண்டு அதை நோக்கி நாம் நடக்க வேண்டும் என்றால் எவ்வளவு ஏமாற்றங்களையும் வேதனைகளையும் நிறைய பேருடைய பேச்சுக்களையும் தாங்கி கொண்டு அதிலிருந்து நாம் எப்படியெல்லாம் முன்னெடுக்கலாம் நம்மை என்பதை மிக அழகாக பதிவு செய்த தீபா நாகராணி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி அம்மா. இன்று இந்த ஆஸ்திரேலிய தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கழக அறக்கட்டளையினுடைய நிறுவனர் தலைவர் ராஜே அனகன் பாபு அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நம்மளுக்காக ஒரு 10 நிமிடங்கள் இணைய வழியில் உரையாட இருக்கிறார். ஐயா அவர்கள் இப்பொழுது உரையாடுவார். மாணவர்கள் கொஞ்சம் அமைதி காத்து அதை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில வார்த்தைகள் ஐயா. நான் இப்போ இங்கே ஆஸ்திரேலியா சிட்னியிலேருந்து பேசுகிறேன். இங்கே இப்போ மதியம் மணி 5 மணி ஆயிடுச்சு. 5:30 மணி நேரம் முன்னாடி போகிறோம். இப்போ 5 மணி சாயங்காலம். தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகத்தினுடைய அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சொற்பொழிவு நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் அம்மா உலகத்தமிழ் சங்கத்தினுடைய துணைத் தலைவியும் இயக்குனருமான முனைவர் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களை இந்த நேரத்திலே எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அறக்கட்டளை சொற்பொழிவில் நாங்கள் நேரில் வந்து நடத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் அவா. நான் சென்ற ஆண்டு மதுரையில் இருந்த பொழுது நான் அங்கே பங்கு கொண்டேன். நான் மதுரைக்காரன், அதனால் சொந்த மண்ணில் இருக்கும் பொழுதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு இங்கிருந்து பேசுகிறோமோ என்றதை காட்டிலும் அங்கே இருக்கணும் என்ற எங்களுடைய எண்ணமெல்லாம் அங்கே தான் இருக்கின்றது. இந்த தமிழ் கலை மற்றும் பண்பாட்டுக் கழகமானது 2011 இங்கே ஆஸ்திரேலியாவிலே நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் சிட்னியில் 2011 பதிவு செய்துபட்டு இது 15ஆம் ஆண்டில் நாங்கள் இருக்கின்றோம். இந்த 15 ஆண்டுகளிலே எங்களுடைய முக்கிய விழாக்களாக சிட்னியில் சித்திரை திருவிழா நாள் முழுக்க தமிழர்களின் கொண்டாட்டமாக நாங்கள் கடந்த 13 ஆண்டுகளாக நடத்தி இப்பொழுது 14வது ஆண்டில் மே 3ஆம் நாள் நடத்த இருக்கின்றோம். அந்த சிட்னியில் சித்திரை திருவிழா என்பது கிராமிய கலைஞர்களை எல்லாம் அங்கிருந்து அழைத்து வந்து இந்த கடல் கடந்த மண்ணிலே முதலாக
கரகாட்டம், கிராமிய கலைகள், காவடியாட்டம் போன்ற கிராமிய கலைகளை இந்த ஆஸ்திரேலிய மண்ணிற்கு முதலாக அழைத்து வந்த பெருமை நம்முடைய தமிழ்கலை மற்றும் பண்பாட்டுக் கழகத்திற்கு இருக்கின்றது. அதே போல இயலிசை நாடக மன்றம் சார்பாக 2015ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு 21 கலைஞர்களை இங்கே அனுப்பி வைத்து இந்த சிட்னிகள் சித்திரை திருவிழாவை சிறப்பு செய்தது. அதே போல பொங்கல் விழா, தமிழர்களின் முக்கியமான விழாவான பொங்கல் விழா 2 நாடாளுமன்றத்திலும் நடத்துகின்றோம். இங்கே சட்டமன்றத்தையும் நாடாளுமன்றம் என்றுதான் சொல்லுவோம், ஸ்டேட் பார்லிமெண்ட் என்று சொல்லுவார்கள். அந்த பொங்கல் விழாவை 2016 துவக்கி நியூ சவுத் வேல்ஸ் மாநில சட்டசபையிலே, அதாவது பார்லிமெண்ட்ல இங்கே நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பொங்கல் விழாவானது கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை 10வது ஆண்டாக எங்களுடைய அமைப்பு அந்த பொங்கல் விழாவை நியூ சவுத் வேல்ஸ் பாராளுமன்றத்திலே நடத்தியது. அதுக்கு நோக்கம் என்னன்னா, இப்போ பொங்கல் விழா எல்லா பக்கமும் நடந்தால் கூட, உலகெங்கும் பொங்கல் விழாக்கள் நடந்தால் கூட, எங்களுடைய கலாச்சாரத்தை, எங்களுடைய பண்பாட்டை, மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி, ஏனென்றால் ஆஸ்திரேலியா மாநிலங்கள் பல்லின கலாச்சாரம் கொண்ட நாடு. அங்கே இருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதல்வர்கள் இவர்களெல்லாம் வந்து கலந்து கொள்ளும் பொழுது எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். ஏனென்றால் 2016 நாங்கள் இந்த பொங்கல் விழாவை பாராளுமன்றத்திற்கு கொண்டு செல்லும் போது, பொங்கல் என்றால் நிறைய பேர்களுக்கு தெரியாது, அதாவது வெள்ளைக்காரர்களுக்கு, இங்கு உள்ளூர்வாசிகளுக்கு, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் அவ்வளவா தெரியாது. ஆனால் இன்று 2026 ஆஸ்திரேலிய பிரதமர், எதிர்கட்சி தலைவர், கவர்னர், அமைச்சர்கள், எம்பிக்கள் எல்லோரும் பொங்கல் வாழ்த்து பகிர்கின்றார்கள். ஃபேஸ்புக்லேயும் சரி, சோசியல் மீடியாவில் பொங்கல் வாழ்த்து பகிர்கின்றார்கள். அந்த அளவுக்கு பொங்கல் ஆனது இங்கே சிறப்பு பெறுகின்றது என்றால் எங்கள் அமைப்பை போன்ற அமைப்புகள் கொண்டு வந்து நடத்தும் விழாக்களும் அவர்களுக்கு தெரியப்படுத்துதல் ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. அதே மாதிரி நம்ம இனிய இலக்கிய சந்திப்பு என்று வருடந்தோறும் இலக்கிய ஆளுமைகளை அழைத்து வந்து இங்கே விழா எடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் முதலாக முனைவர் இரா மோகன் அவர்களையும் நிர்மலா மோகன் அம்மா அவர்களையும் அழைத்து வந்தோம். அதைத் தொடர்ந்து தமிழ்கடல் நெல்லைக்கண்ணன், தேசமங்கையர் கரசி அம்மா அவர்கள், அதே போல பாரதி கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள், பேச்சாளர் சுமதிஸ்ரீ அம்மா அவர்கள், நாஞ்சில் சம்பத், நாவுக்கரசர் நாஞ்சில் சம்பத் அவர்கள், ஓவியர் மருது அவர்கள், இசை ஆராய்ச்சியாளர் முகமது அவர்கள், அப்படி எல்லா முக்கியமானவர்களையும் அழைத்து வந்திருக்கின்றோம். 2023 அம்மா இயக்குனர் அம்மா பர்பில் சுல்தானா அம்மா எங்களுடைய மேடைக்கு வந்திருக்கின்றார் என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வு. ஏனென்றால் அப்பொழுது சொல்வேந்தர் சுகிசிவம் ஐயா அவர்களும், மதுரை மண்ணின் மைந்தர் கு ஞானசம்பந்தம் ஐயா அவர்களும் 3 பேரும் வந்து எங்களுடைய இனிய இலக்கிய சந்திப்பை அலங்கரித்தார்கள். அதே போல இலக்கியச்சுடர் ராமலிங்கம் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். கடந்த ஆண்டு இதயக்கணி விஜயன் அவர்களையும் நாங்கள் எம்ஜிஆருடைய இந்த உலகத்தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ்பாடும் இதயக்கணி விஜயன் அவர்கள் வந்து சிறப்பித்தார்கள். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் இடைவிடாது இந்த விழாக்களை எல்லாம் நடத்துவதன் மூலம் நம்முடைய தமிழ் பெருமையையும் தமிழ் பண்பாட்டையும் இந்த நாட்டிற்கு உலகறியச் செய்வதில், ஆஸ்திரேலியா மண்ணிலே உலகறியச் செய்வதில் நாங்கள் பெருமை கொள்கின்றோம். எங்கள் அமைப்புக்கு எந்த விதமான வாய்ப்பு, ஏனென்றால் உலகத்தமிழ் சங்கம் அனைத்து உலகளாவிய தமிழ் அமைப்புகளை எல்லாம் ஒன்று சேர்வதற்காக தமிழ்நாடு அரசால் நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பானது அங்கே ஒரு அறக்கட்டளை நிறுவ வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதும் எங்களுடைய நட்பு பாராட்டுவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்ற நோக்கத்திலே 2020ஆம் ஆண்டு நாங்கள் இந்த அறக்கட்டளையை நாங்கள் நிறுவினோம். அன்று தொட்டு இது 3வது அறக்கட்டளை நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கின்றோம். சென்ற ஆண்டு நான் நேரில் இருந்தேன். அப்பொழுது இலங்கையை சார்ந்த பேராசிரியர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை வைத்து இங்கே நடத்தியிருந்தோம். இன்று இந்த நிகழ்வினை இங்கே சிறப்பு பொழிமுறை ஆற்றுவதற்கு வந்திருக்கின்ற திருமதி தீபா நாகராணி அவர்கள் இங்கு பேச இருக்கின்றார்கள். மதுரையைச் சேர்ந்தவர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அப்படி நிறைய பேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுதுதான் ஒரு அறக்கட்டளையினுடைய நோக்கமானது நிறைவேறும். ரொம்ப சந்தோஷமா இந்த நேரத்திலே எங்களுடைய அறக்கட்டளை நிகழ்விற்கு வந்து இங்கே சிறப்புரை பொழிவுரை ஆற்ற இருக்கின்றீர்கள். உங்களுடைய
உரையை கேட்பதற்கு நாங்கள் எல்லோரும் ஆவலாக இருக்கின்றோம். இன்னும் நிறைய செய்ய வேண்டும். உலகத்தமிழ் சங்கத்தோடு இணைந்து மேலும் பல பணிகளை செய்ய வேண்டும். எல்லோரும் ஆஸ்திரேலியாவுக்கு வாருங்கள் என்று இந்த நேரத்திலே உங்களை அனைவருக்கும் நாங்கள் வரவேற்பு எடுக்கின்றோம் என்று சொல்லி இந்த விழா அருமையாக அமைய ஆண்டவனை பிரார்த்தித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஆஸ்திரேலிய தமிழ் கலை பண்பாட்டுக் கழகத்தின் வாயிலாக என்னென்ன பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அற்புதமாக எடுத்துரைத்த அனகன் பாபு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் உலக அளவில் கொண்டு செலுத்துகின்ற இந்த ஆஸ்திரேலிய தமிழ் கலை பண்பாட்டுக் கழகத்திற்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. அனகன் பாபு ஐயா அவர்களுடைய உரையை நீங்கள் எல்லாம் மாணவர்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அப்போ அயலகத்தில் இருந்து கொண்டு அவர்கள் எப்படியெல்லாம் தமிழர்களுடைய அந்த பண்பாட்டை முன்னெடுக்கிறார்கள் என்று சொல்லும்போது நாம் வேறு மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அப்போ மாணவர்கள் நம்ம தமிழர்கள் எப்படிப்பட்டவர்கள், அப்போ அதுலேருந்து நம்ம மீண்டு போகக்கூடாது, அந்த பாதையில் தான் நம்மளும் செல்லணும். அதுதான் நம்மளை உயர்வான ஒரு நாகரிகம் உடையவர்களாக உலக அளவில் நம்மளை கொண்டு செலுத்தும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்வில் பொழிவுரை ஆற்றி சிறப்பித்த தீபா நாகராணி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். தலைமை உரை ஆற்றி சிறப்பித்த உலக தமிழ்ச்சங்கத்துடைய துணைத் தலைவர் இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்து கொண்டு அடுத்த நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம். துணை பேருக்கும் நன்றி, வணக்கம், நன்றி.